அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பட்டாணி சுண்டல் தாங்க செய்ய போகிறேன். ரோட்டோர கடைகளெல்லாம் விற்கும்போது நீங்கள் சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும்ல, அதே டேஸ்ட்டில் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே வீடியோக்குள்ளே போகிறது முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு சின்ன குக்கர் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 200 கிராம் நான் வந்து பச்சை பட்டாணி எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தது சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பெரிய உருளைக்கிழங்கா நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அதோட கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு 2 விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். 2 விசில்லேயே உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும், பட்டாணியும் அதேமாதிரி வெந்து வந்துடுங்க. பாருங்கள், எல்லாமே வெந்துடுச்சு. நீங்கள் கையால் எடுத்து பார்த்தாலே தெரியும். நான் ஒரு 2 விசில்லையே நான் வந்து இறக்கியிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்பூனால் எடுத்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பட்டாணி வந்திருக்குங்க. வெந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நான் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் நான் வந்து ஃபஸ்ட்டு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள். அந்த எண்ணெயில் வந்து நல்லா நமக்கு வந்து இப்போ வந்து அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா நம்ம வந்து பொரிஞ்சு வரணுங்க. நம்ம மல்லித்தூள் போடுறதுனால அதோடய ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த மிளகாத்தூளோடு வதக்கிடலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த மிளகாவோட அந்த கரம் மசாலோட வாசனைலாம் அருமையாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த பட்டாணி அப்படியே அந்த தண்ணியோடையே நம்ம வந்து ஊற்றிடலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், நாங்கள் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இருக்கும் நல்லா கொதிக்க வச்சு, அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணதும் நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருந்து உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சமயத்தில் நெய்ஸாக அரிஞ்ச 1 கப்பு வெங்காயத்தை எடுத்து போட்டிருக்கேங்க. ஒரு தக்காளி, பழமான தக்காளியாக நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன். மல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதோடு எடுத்து சூடாக எடுத்து அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன், சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் வந்து அப்படியே சூடாக சாப்பிட வேண்டியதாங்க. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சுண்டல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த சுண்டலில் அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன் சத்து நிறையவே இருக்குது. நான் மூடி வச்சுட்டு போகிறேன். அப்படியே ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் இது. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.